ஜெபம். கிருபையாய் நேசிக்கிற மகாபரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த வாரங்கள் எல்லாம் நம்முடைய கனிமொழி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்கள் பாடங்களை துதிக்கிறேன். தேவ சமூகத்தில் அப்பா நான் ஒருமுறைப்பட கத்தனை பாராட்டின மகாமுதமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை கத்தனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கூட ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆன்லைனில் கலந்து கொள்ள ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை கத்தனை அவளுக்கும் ஆசீர்வதித்து தாரும். கூடுகிற இடங்களெல்லாம் ஆண்டவரே உடைய பெரிதான வாக்குத்தத்தம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர்களை நாமத்திலே கூடுகிறாளோ அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னவர். நான் விசுவாசிக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே எல்லா வீடுகளின் தோறும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த ஆராதனையில் மகிழ்ப்படுகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையுடைய பொன்னான கரங்களிலே ஒப்புக்கொள்கிறோம். எல்லா பாகங்களையும் கத்தனை பொறுப்பிடித்துக் கொள்ளும். ஆண்டவரே நான் பாடும்போது நாம மயம்படுத்தும் துதி ஸ்தோத்திரங்களை கத்தனை ஆசீர்வதியும். தேவ செய்திகளை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொள்ளும். உடைய நாம் ஒன்றையும் மயப்படுத்தும். இயேசு மூலம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வருவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வருவாமல் என்னை உமக்காக. எழுந்தீர் என்னையும் உமக்காக, எழுந்தீர் என்னை உமக்காக. கொடுத்தீர் உம்மையே எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா அடியாரை
ஆற்றுமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆற்றுமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து நீ அவரை எப்பொழுதுமே ஸ்தோத்திரி. உனக்கான வேளையில் இருக்கிற இடங்களில் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்தை பார்த்து என் ஆத்மாவே நீ எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரி. இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு செய்த ஏராளமான நன்மைகளுக்காக, இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு செய்த ஏராளமான தயவுகளுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமது நன்றி, உமது நன்றி, உமது நன்றி, உமது நன்றி, உமது நன்றி. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திர. அப்பா உமக்கு நன்றி. கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல காட்சிகளே உமக்கு ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. இந்த புதிய நாளுக்குள்ளாய் எங்களை நடத்தினீங்களே உமக்கு ஸ்தோத்திர. இந்த புதிய கிருபையினால் எங்களை நிரப்பினீங்களே ஸ்தோத்திர. எங்கள் ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்தீங்களே ஸ்தோத்திர. இந்த காலையிலே நல்ல சுகத்தை கொடுத்தீங்களே ஸ்தோத்திர. நல்ல பலத்தை கொடுத்தீங்க, நல்ல ஆரோக்கியத்தை தந்தீங்க. அப்பாவை பாடத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திர. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திர. ಸಮಯದಲ್ಲಿ ನಾವಿನ್ನು ಹಾಡನ್ನು ಕೂಡ ಹಾಡಿ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ
ಆಗುವುದು ದೇವ. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನನ್ನು ನಂಬುವವರು ಒಂದು ಕಾಲು ಲಕ್ಷ್ಯಕ್ಕಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಆತನ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡಬೇಕಾದರೆ, ಆತನ ಮೇಲೆ ನಮ್ಮ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಆತನ ಮೇಲೆ ಇಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಈ ಸುಂದರವಾದ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರು ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಹೇಳಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲರೆಡೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಕಾಣಾಂತರ ಕಾಡಿನಲ್ಲಿ ನಡೆದರು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಅಗಲ್ಪದರು. ಕಾಣಾಂತರ ಕಾಡಿನಲ್ಲಿ ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆ ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆ ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿ ಕೆಲಸಿರಿ. ಓ ದೇವರೇ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಬಂದು ಬಿದ್ದರು, ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, ಆತ್ಮೀಯರು ನನ್ನ ದೂಷಿಸಿದರು. ಆತ್ಮೀಯರು ನನ್ನ ದೂಷಿಸಿದರು. ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನ ನೆರವೇರುವುದು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ.
ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಾವು ಒಳ್ಳೆ ಸಹಾಯಕನಾಗಿರುವವನು ನೀವೇ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನಮ್ಮ ಬಂಧು ಮಿತ್ರರೆಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ತಾಳಿಕೊಂಡು ಬದುಕ್ತಾ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ಕೃಪೆಯೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ನೀವು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರವಯ್ಯ. ದೇವರೇ, ನಮ್ಮ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ನಮ್ಮ ಕಿವಿಗಳು ಕೇಳಲಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಆದರೂ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯುಳ್ಳ ಹಸ್ತದ ಕರ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದ್ದು ಸ್ವಾಮಿ, ಇಷ್ಟು ದಿವಸಗಳ ಕಾಲ ನೀವು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾ ಇರುವ ನಿಮ್ಮ ಆಶ್ಚರ್ಯವಾದ ತಾಯಿಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳುವವರು ಎಲ್ಲೆಡೆ ಕರಗಳಿಂದ ಕಂಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ, 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 ಸ್ತೋತ್ರ. வேதம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் அவர் நமக்காக வைத்திருக்கிறதை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய செவிகள் கேட்கவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே கால வேளையில இன்னொரு பாடலை கூட பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை அறிந்தவரும் என்னை புரிந்தவரும் என் ஆன்மாவை மீட்பவரும் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை அறிந்தவரும் என்னை புரிந்தவரும் ஆன்மாவை மீட்பவரும் இயேசு ஜெபத்தை எல்லாம் கேட்பவரும் கண்ணீரெல்லாம் துடைப்பவரும் என்னை அறிந்தவரும் என்னை புரிந்தவரும் ஆன்மாவை மீட்பவரும் இயேசு ஜெபத்தை எல்லாம் கேட்பவரும் கண்ணீரெல்லாம் துடைப்பவரும் தேற்றவாறு தேற்றுவாரே யுகத்தை எல்லாம்
என்னை அறிந்தவரும் என்னை புரிந்தவரும் ஆன்மாவை மீட்பவரும் இயேசு ஜெபத்தை எல்லாம் கேட்பவரும் கண்ணீரெல்லாம் துடைப்பவரும். இந்த காலையில நாம் பாடினது போல அவரை காற்றிலும் நம்மை அழகாய் அறிந்தவர்கள், அவரை காற்றிலும் நம்மை புரிந்தவர்கள் பூமியிலே ஒருவருமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. கடைசியாய் ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதனாலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும்? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 99 ஆட்டுக்குட்டிகள் அது மந்தையிலே வந்து சேர்ந்திருந்த போதும் அந்த ஒரு குட்டியை, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி அந்த மேய்ப்பன் ஓடினானா. நீங்களும் நானும் ஒரு தோள்களின் மேலே சாய்கிறது உண்மையானா, அவரையே சார்ந்து வாழ்கிறது உண்மையானா, அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் வைப்பார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். முடிந்தவளெல்லாம் அப்படி மேலே அவர் சொல்களின் மேலே, அவர் வார்த்தையின் மேலே நீங்களும் நானும் சாய்ந்திருப்பதினாலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறது மாற்றமல்ல, ஒரு குறைவும் வேதம் சொல்கிறது. சிங்கக்குட்டிகள் பட்டினியாவது தாழ்ச்சி அடையும். கர்த்தரை தேடுகிற உனக்கோ எனக்கோ ஒரு நன்மையும் குறையும் படவேற்படாது. இந்த காலையிலே கர்த்தரை அற்புதமாய் நடத்தி வருகிற அந்த மகா உன்னதமான தயவுகளுக்கா எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்த காலையிலே கர்த்தர் ஒரு வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லுவேன். ஒரு வாயை விரிவாய் தர, இந்த காலையிலே கர்த்தரும் தேவைகளை எல்லாம் சந்திப்பா. உனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். கர்த்தருடைய முன் நிலைமையை பார்க்கிறோ, கர்த்தர் வருகிற நாட்களிலே பலமாய் எடுத்து பயன்படுத்துவா. எல்லாரும் கரங்களை சாட்சி உனக்கு இருக்கிற முழு பெலச்சோடு முழு ஆத்மாவோடு இந்த காலையிலே கர்த்தரை தொழுதுகள் ஆரம்பி. ஓ கர்த்தருடைய துதியிலே மகிமைப்படுகிறவன், உடைய ஸ்தோத்திரத்திலே மகிமைப்படுகிறவன். இந்த நல்ல நேரத்திலே நீ கரங்களை சாட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்க 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 கர்த்தரது துதியிலும் ஸ்தோத்திரத்திலே மகிமைப்படுகிறவனாய் இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். நன்றி 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 ஆண்டவரே. ஓ நீங்கள் வாழ்க்கையிலே செய்த ஏராளமான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே செய்த ஏராளமான அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை பாடாத இருக்கும் போது ஆண்டவரே வேதம் சொல்கிறது, எங்களிலே ஒரு நன்மை காணாமல் இருக்கும் போது எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை சகலவிதமான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் சகலவிதமான சௌக்கியத்துக்குள்ளாய் இதுவரைக்கும் நடத்தி வருகிற மகா உன்னதமான கிருபைகளுக்கா எல்லாரும் கரங்களை கட்டி கட்டளை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரே 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 சோதரே. பிரியமானவர்களே, இந்த காலையிலே நீ துதிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எக்காலத்திலே நான் ஸ்தோத்திரிப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஆபத்து நாட்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சகாயம் செய்து மறுவுள்ள அத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த காலையிலே தானியேலுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், அன்னாருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், சகரியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், சபையார் ஒருமனப்பட்ட போது அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர். இந்த காலையிலே எங்களோடு கூட சேர்ந்து நீ ஆராதிக்கும் போது, எங்களோடு கூட சேர்ந்து நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தர் இந்த துதியிலே ஸ்தோத்திரங்களிலே பெரிதான வாசல்களை கர்த்தர் நமக்கு திறப்பார். ஓ நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மை நடத்த போகிற வழிகளை நினைச்சு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இருக்கிற இடங்களிலே காலை ஆராதனையிலே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீரே போதும் இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதும் ஐயா. வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் ஒழிந்து போகும். இயேசு உன்னை அழைச்சவர், உன்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக பேர் சொல்லி அழைச்சவர். அது மாற்றமல்லாமல் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் மாற்றம் போதும் ஐயா, நீரே என் வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலையில வாஞ்சிக்கிறேன். நானும் எங்களோடு கூட சேர்ந்து அறிக்கையிட ஆரம்பிங்க. கர்த்தர் நாம் பாடுகிறது போலவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நடத்துவா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கருணை
கர்த்தர் கொண்டு போய் வைத்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்துக்கு ஒப்பாயிருப்பார். கர்த்தருடைய உயரமான இடங்களிலே கொண்டு போய் வைத்து உன்னை சிங்கத்துக்கு ஒப்பானவராய் கர்த்தர் மாற்றி, சாத்தானின் எல்லா வல்லமைகளை முறியடிக்கிறவராய் கர்த்தர் உன்னை மாற்றி, அவரோடு கூட இருக்கிறதை, அவரோடு கூட இருந்ததை, அவர் வருகிற நாட்களில் உன்னோடு கூட இருப்பதை சர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதா கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த காலை ஆராதனையில் கர்த்தரை மட்டும் மகிமைப்பட்டிருக்கிறார். மீதியான பாகங்களை எல்லாம் கர்த்தருக்கு பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்க முடியும். கர்த்தர் தேவ செய்திகளை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்க, கர்த்தர் நம்மோடு கூட காலவெளியில இடைப்பட முடியா. எல்லாரும் விஷயங்களை கர்த்தர் மகிமைப்பட சொல்ல பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. இந்த காலையில பலவீனமாய் ஒருவேளை பிரச்சனை போராட்டங்களோடு ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறது உண்மையாதான். கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட்டு, கர்த்தர் உங்களுக்கு பலவிதமான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, உயரமான நிலைமைகளை கர்த்தருடைய கொண்டு போய் வச்சு, கர்த்தர் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் மாற்றி தர போகிறதா. எல்லாரும் விஷயங்களை கர்த்தரை சோதரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சோதரை நம்முடைய தேவாதி தேவரை சோதரிப்போம், நம்முடைய ராஜாதி ராஜனை சோதரிப்போம், நம்முடைய கர்த்தாதி கர்த்தரை சோதரிப்போம், நம்முடைய மகிமை ராஜாவை சோதரிப்போம். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவரை சோதரிப்போம், இனியும் நம்மை நடத்தி போகிறவரை எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ண பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றையும் விசுவாசம் கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்காக அவரிடத்தில் இருக்கிற பிச்சுள்ளது ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்களை கிருபையாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த காலவெளியில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பாடல்களை துதி சோதரனை தேவன் நீர் ஆசீர்வதித்தபடியால் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவை செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தேவை செய்தி மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உடைந்து போன உள்ளங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆதரப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. மாநாடு ஆண்டவரே நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய ஆத்மா ஆண்டவரே நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே கதறிக் கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு ஆத்மாவை நீர் தேற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களை நீர் ஆதரப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கென்று வாழ ஆண்டவரே என் தேவனை உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆரம்பத்து முடிவரைக்கும் ஆண்டவரே உடைய தெளிவ பிரசுரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆதரவு செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தாழ்த்துடைய காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். நீரே பொறுப்படுத்தி நீரே வழி நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துடைய காலத்தில் ஒப்புக்கிறோம். துதிகளை மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அற்புதமாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சௌக்கியமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கிருபை நம்மை காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நல்லது. அல்லேலூயா. சகல தேவப்பிள்ளைகளே, நாம் தெய்வத்தை ஆராதித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய மாற்றங்கள், எவ்வளோ பெரிய தோல்விகள், எவ்வளோ பெரிய பயம் உலகத்தை இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பார்த்தீங்களா, நம்முடைய தெய்வத்தை ஆராதிக்கிறதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. குடும்பமாக இல்லை, நம்மளை இன்னும் தனித்தனியாக தான் இருக்கணும். ஒரு வீட்டில் ஒன்றா இருக்கக்கூடாது, 4 பேர் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு தனித்தனியாக விட்டால் கூட ஆமென் நம்ம தனியாக இருக்க மாட்டோம். இயேசு நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது, உங்கள் கையில் ஒரு பொருள் கூட இருக்கக்கூடாது, அதில் கூட கிருமி வந்துடும், அதில் கூட வைரஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் கவலை இல்லை. ஆமென். ஒன்றும் கொண்டு போக வேறு கூட வீட்டில் வச்சுட்டு நம்ம என்ன தனியாக கொண்டு போய் வச்சா கூட
நம்ம ஒன்றும் கவலை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆமென். Praise the Lord. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தான் தேற்று வருவோம் என் நேசர் தேற்றுவா, ஒரு தான் தேற்று வருவோம் என் நேசர் தேற்றுவா. சொல்லுங்க. அல்லேலூயா, 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 Praise the Lord. Hallelujah. அதனால நாம் ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் தவறாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். வியாதிஸ்தர்கள் இல்லை பல போராட்டங்கள் இருக்கிறவங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். தனித்தனியாக பேர் சொல்லி ஆண்டவர்களை காத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது விசேஷமாக வியாதி பிரச்சனை போராட்டங்கள் என்று சொல்லும்போது அதற்காக நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒருவருடைய ஜபத்தை ஒருவருக்காக செய்த ஜபங்களை கேட்டு ஆண்டவர் என்னையும் உங்களையும் நம்ம எல்லாரையும் தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, நான் அலுவலகத்தில் 2 வாரமாக உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆராதனைங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த சமாரியாவில் நடந்த சம்பவங்களை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். ஆமென். சமாரியாவுக்கு ஏன் பிலிப்பு போனார் என்பதை குறித்தும், அல்லேலூயா, சமாரியாவிலே பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்வதற்கான காரணங்களை குறித்தும், அல்லேலூயா, அங்க ஒரு விசேஷமான ஒரு பிரசங்கத்தை எந்த சூழ்நிலையில எங்க எதை பேச வேண்டும் என்பதை இயேசுவின் சீஷர்கள் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் அவளை ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் சிதறடிக்கப்படும் போது, ஆமென், அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் தேறினவர்களாய் இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பிரச்சனை வந்த போதும் கூட, ஆமென், நீங்க அந்த வசனத்துல நீங்க 8ஆம் அதிகாரத்துல நீங்க 1-2 வசனங்களை வாசித்து கொண்டு வந்தா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து கொண்டு வரும்போது இது என் பிரசங்கம் அல்ல, ஆனால் நான் இது அந்த 5ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை பிரசங்கித்தான், கிறிஸ்து அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனா என்ன நம்ம கவனிக்கிறோம்னு சொன்னால், அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார். மூன்று வசனங்களை வாசித்து பாருங்க. கொலை, ஆமென், துக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எருசலேமில் சபைக்கு துன்பம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால சவுல் சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தார். ஆமென். என்னங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கொலை நடந்திருக்கிறது, எல்லாம்
இவெல்லாம் ஒரு நல்ல அப்படி விசுவாசிகள் எல்லாரும் கொண்டு வந்து வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துட்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க. எல்லாருக்கும் ஒருவருக்கும் ஒரு குறைவும் இல்லை, எல்லாருக்கும் பங்கு கொடுத்துட்டு எல்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. ஆமென். அல்லேலூயா. என்னென்னவோ பண்ணலாம் நினைச்சுக்க 2 மாசத்துல எங்கேயோ போகணும், என்னென்னவோ செய்யணும், என்னென்னவோ பிளான், ஸ்கூல் லீவ்ல அங்க போயிடணும், இங்க போயிடணும், இந்த முறை அங்க போயிடணும், எல்லா பிளானையும் கொரோனா வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிடுச்சு. பாத்தீங்களா? அல்லேலூயா. நாம திட்டங்கள் அப்போ என்ன கவனிக்கிறாங்க, இப்படி இருக்கிற சமயத்துல தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துன்பம் ஏற்பட்டது. அல்லேலூயா. அதெல்லாம் நடந்திருக்குது. சபைக்கு மிகுந்த துன்பம், சபைகள் பாழாய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 4வது வசனம் சொல்லுது, சிதறி போனவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சிதறி போனவர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஒழிந்து கொள்ளவில்லை. ஆமென். அவர்கள் ஓய்ந்து போகவில்லை. ஆமென். அங்க இருக்கிற துன்பம் இங்கே வந்துட போது என்று சொல்லி அவர்கள் பயப்படவில்லை. அப்போதான் கொலை நடந்திருக்கிறது, நாமும் சித்திரவுமா என்று சொல்லி அவர்கள் யோசிக்கவில்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்தார்கள். ஆமென். யார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, ஒருத்தர் அட்ரஸ் தெரியல. ஆமென். எங்கெங்கயோ போய் சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் எங்கும் திரிந்து அவர்கள் அருமையான தேவனுடைய சோம்பேறிகளாகவோ பயந்தாங்குடிகளாகவோ இருந்து விடவில்லை. வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். வீட்டில் பிள்ளைகள்லாம் கேட்க, சின்ன பிள்ளைகள்லாம் கேட்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்களா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷமா உலக சுகபோகமா, இரண்டில் எது வேண்டும் சொல் மனமே. சுவிசேஷமா ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் தேவனிலே Therefore, they that were scattered abroad went everywhere preaching the word. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை அருமையானவர்களே எந்த நிலையில் எந்த இடத்தில் கொண்டு போய் விட்டாலும் ஆமென், அவர் வாய்ந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, இயேசு ரட்சகர். ஆமென். இயேசு சுகமாக்கிறவர். இயேசு ஏங்கிற கொரோனாவை கூட சேலஞ்சா சொல்றாங்க. ஆமென். நான் மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஏழை விதவை போய் கேட்ட சொல்லுவாங்க, இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டுதான் இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் மோதம் கொண்டிருக்கிறீங்க, ஏன் கையை கழுவிக்கிறீங்க, ஏன் வெளியே வராது இருக்கிறீங்க? நாம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதிகாரிಗಳಿಗೆ ನಾವು ದಕ್ಕಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಂತ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅವನ ಘನಪಡಿಸಬೇಕಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿಕೊಡ್ತಾ ಇದೆ ನಮಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದರೆ ಒಂದನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಚದರಿ ಹೋದವರು ಅಲ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುತ್ತಿದ್ದರು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೋಡಿ, ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ಈಗ ನಾವು ಕೂಡ ಎಲ್ಲ ಏನಾಗಿದ್ವಿ, ಚದರಿ ಹೋಗಿದ್ವಿ. ಆಮೆನ್. ಆದರೆ ನೀವು ಇಲ್ಲಿದ್ರೆ ನಾನಿದ್ರೆ ಒಂದಷ್ಟು ನಮ್ಗೆ ಗೊತ್ತು, ಅವ್ರಿಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ.
ஆனால் நாம கூட என்னதான் பண்ணப்பட்டிருக்கிறோம்? சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்க, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன். ஆமென். ஆனாலும் எல்லாரும் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரை சொல்லுங்க பார்க்கலாம். அவரை சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நம்ம யோசித்து சொன்னா சிலர் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லையா, அதனால நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். இப்போ இது நான் வைத்துக் கொள்வோம். ஆமென். நம்ம எல்லாம் கூடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க லைக் பண்றதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க ஃபோன் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்றதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஐயா ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஐயா, இல்லை ஏதோ ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், என்ன நீங்கள் அண்ணன் என்ன சொன்னார் அந்த வசனத்தை சொல்றதுனாலையோ நான் ஒன்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஏமாற மாட்டேன். கர்த்தருக்கு கொரோனா காரியம் முடியும், நாம் ஒன்றா கூடுவோம். அப்போ இந்த பிரசங்கத்தெல்லாம் மறுபடியும் பண்ணுவேன். அல்லேலூயா. நல்ல யூடியூப்ல இருந்தாலும் கேட்டு விடுவதற்கு சொல்ல முடியாது. இப்போ சரி, அல்லேலூயா. தேவனுடைய நீ கவனிக்கிறதுக்காக சொல்றேன். ஆமென். உன்னை பயப்படுத்துவதற்காக அல்ல, நீ கவனிக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஓய்வு நாளை குறித்து எவ்வளவு மேன்மையான காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வீடே ஆசிரியப்பு உதாரணமாக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறாரு. ஒரு பயபக்தி வேண்டாமா நமக்கு? அதுக்காகத்தான் சொல்றேன். பேசுறாள் வேற வேற வேலைக்கு போ பிரச்சனை தாங்க உங்களுக்கு. ஆமென். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நாம் என்ன கவனிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பிரசங்கித்தார்கள். அதுல ஒரு தான் பிலிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பு எங்க போனார்? வீட்டுல சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சமாரியாவுக்கு போனார். சமாரியாவுல போய் அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கவனிங்க. அப்போது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது அருமையானவர்களே, அது ஒரு அவருடைய பட்ட பெயர், ஒரு பெயர் அது. அல்லேலூயா. ಕರ್ತನಾಗಿ ಕಾಣದಲ್ಲಿಮ್ಮ ಫಿಲಿಪ್ಪನು ಸಮಾರ್ಯವೆಂಬ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಲ್ಲಿರುವವರಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿದನು. ಗುಂಪಾಗಿ ಕೂಡಿದ ಜನರು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಕ್ರಿಸ್ತ ಬಗ್ಗೆ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಗಾದ್ರೆ ಆ ಪ್ರಕಟಿಸಿದನು ಎಂಬ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವೇನಾಗ್ತಿದೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ವಿವರಿಸಿದ್ದಾನೆ ಅಂತ ಅರ್ಥ. ಪ್ರಕಟಿಸೋದು ಅಲ್ಲೇ ಹೇಳೋದು ಬೇರೆ, ಪ್ರಕಟಿಸೋದು ಬೇರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದೇವರು ಸ್ತೋತ್ರ. ನೀವು ಸತ್ಯಗಳನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತಿಟ್ಕೊಂಡು ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. ಆಮೇಲೆ ಎಲ್ಲೋ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು, ಆಮೇಲೆ ಅಯ್ಯೋ ಕನ್ನಡ ಏನಿಲ್ಲ, ಹಿಂದಿ ಏನಿಲ್ಲ, ಇಂಗ್ಲಿಷ್ ಏನಿಲ್ಲ ಅಂತ ಕುಂಕಿನಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ಗಮನವಾಗಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಮನವಾಗಿ ಗಮನಿಸಿ. ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ದೇವರ ಸ್ತೋತ್ರ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕ್ರಿಸ್ತುவை குறித்து அவன் என்ன செய்திருக்கிறார், பிரசங்கித்தான் என்று நமக்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேசியா என்று யூதர்களுக்குள்ளே மேசியா என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் வருவதற்காகத்தான். அதனால தான் பார்த்து கேட்கிறார், நீ கிறிஸ்து தானா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம், ಮತ್ತೇನು ಬರ ಸ್ವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡಿ. ನೀವು ದೇವರ ಸ್ತೋತ್ರ. Book of Matthew chapter 16 verse 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பாருங்க. இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை மேல நீங்க வாஸ்தவில வாஸ்துக்கு அப்புறமா ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒன்னு சொல்றாங்கப்பா, எரேமியான்னு சொல்றாங்க, ஏசாயான்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, என்னென்ன சொல்றாங்க, அப்படி அவங்க பேசிக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜனங்க சொல்றத பத்தி கூட ஆண்டவர் ஒன்னும் அதை பத்தி பேசுறாங்க, விதவிதமா சொல்லாங்க, என்னென்னவோ சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தே இல்ல, அவங்க ஒரு பெரிய ஞானி சொல்லிட்டாரு. ஆமென். அவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லு, என்னென்ன சொன்னாங்க. ஆமென். அவர் அனுபவிச்சவருக்கு தெரியும், அவரை பார்த்தவருக்கு தெரியும், அவரை தொட்டவருக்கு தெரியும், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு தெரியும். இயேசு உயிரோடு வாழ்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ தைரியமா சொல்ல முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து கல்லிலோ மணலிலோ இல்ல, அவர் ஜீவனுள்ள தெய்வம்.
பாருங்க, இங்கே நான் இங்க ஆராய்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். உங்க வீட்டில் இதே நேரத்தில் ஆராய்த்து கொண்டு இருக்கிறார். உங்க வீட்டில் இயேசு இருக்கிறார். ஆமென். உலகம் முழுவதும் இருக்கிற ஆராதனைகளே இயேசப்பா இன்றைக்கு அவர் கலந்து கொண்டு இருக்கிறார். தைரியமா இருக்கு. சிலர் என்னமோ சொல்றாங்க, இந்த ஆக்டிவிட்டிஸை பார்த்து அவங்க என்னென்ன தோணுச்சோ சொல்றாங்க. ஆமென். அப்போ இயேசு சிஷ்யர்களை பார்த்து நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? 15ஆம் வசனம் பாருங்க. அதுக்கு ஒரு இது இருக்குது உங்களுக்கு. அப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஜனங்க சொல்லுகிறீங்கப்பா, நீங்க என்னை யார் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. இப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவன் வந்து பேசிக்கிறாங்க. கர்த்தர் சொல்லும், பேய் ஓடுறதை பார்த்தவங்க இவங்க, அவன் கடவுள நடந்ததை பார்த்தவங்க இவங்க, கூடவே இருந்தவங்க, கூடவே சாப்பிட்டவங்க, இருந்தவங்க, போனவங்க, எல்லா காரியம் தெரிஞ்சு உங்களை பார்த்து ஆண்டு கேட்கிறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்க? யாருன்னா என்னென்ன சொல்லட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் யோசனை பண்ணிக்கங்க. அவன் இந்த கொரோனா மத்தியில, இந்த வியாதி மத்தியில, இந்த கர்ஃபியூ ஆர்டர் மத்தியில, இந்த ஸ்ட்ரைக் மத்தியில, அவன் இந்த வேலை இல்லாத சூழ்நிலையில கர்த்தருக்கு சொல்றோம். திருப்பில சாப்பாட்டு கூட கஷ்டம், அதை நாங்கள் நினைக்கிறோம். அவன் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, இதுல வியாதிகள் வேற, கர்த்தருக்கு சொல்ற பிரச்சனைகள் வேற, அவன் போராட்டங்கள் வேற. கொரோனா உலகத்தையே ஆட்டி படைக்குது. கர்த்தருக்கு சொல்றோம். ஆனா நம்ம ஆளுங்க அவனுக்கு வராத கொரோனா, இவனுக்கு வராத கொரோனான்னு வாங்கி கொடுக்குறாங்க. கொரோனாவை கடன் வாங்கி கொடுக்குறாங்க விசுவாசிக்கிற காலத்துல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல. சரி கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆமென், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அல்லேலூயா. இயேசு கேட்கிறார். ஆமென். என்ன மாதிரி சிஷ்யர்கள்லாம் இயேசு கூட இருந்திருக்கிறாங்க. ஆமென். ஆனால் எல்லாரும் என்ன சொல்றது யோசித்து கொண்டு இருக்கும்போது இந்த பேதுரு ஒரு வார்த்தையை சொல்கிறார். 16வது வசனத்துல 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ನೀನು ಬರಬೇಕಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. ಅದರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ನೀನು ಬರಬೇಕಾಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನು. ಆಮೆನ್. ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಕುಮಾರನು ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಗಾದ್ರೆ ಪೇತ್ರನಿಗೆ ಮಾತ್ರ ಇದು ಗೊತ್ತಾಗಿದೆ. ಆಮೆನ್. ಅವನು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ಯೇಸುವಿನ ಕೆಳಗೆ ಹೇಳ್ತಾರೆ, 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ಯೋನನ ಮಗನಾದ ಸೀಮೋನೇ, ನೀನು ಧನ್ಯನು. ಸರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀನು ಧನ್ಯನು. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿನಗೆ ಈ ಗುಟ್ಟು ನಿನಗೆ ತಿಳಿಸಿದ್ದವನು ನರಮನುಷ್ಯನಲ್ಲ, ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯೇ ತಿಳಿಸಿದನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனுக்கு இயேசுவை உங்களுக்கு நான் அறிவிக்க முடியும். ஆமென். இயேசுவின் ரட்சிப்பை உங்களுக்கு நான் அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்கு நான் அறிவிக்க முடியும். ஆமென். ஆனால் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை பிதாவாகிய தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் கிரியை செய்ய ஆரம்பித்து விடாது, உள்ளே வந்து நிரம்பி விடும். ஆமென். அப்போ பேதுரு பார்த்து அவசரித்து, அப்பா இது உனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். என்னங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறுதல் ஜெபம் ஓட போறது இது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சது இது. ஆமென். நிறைய காரியங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இப்போ இந்த ஒரு காரியத்துல இவர் என்ன ஆயிட்டாரு? பாக்கியவான் ஆயிட்டார். ஆமென். நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டது நல்லது. ஆமென். அவர் எதற்காக வந்தார், அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் சரியா புரிந்து கொண்டாலே போதும், நீ பாக்கியவான் ஆகி விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 12 சீஷர்களே நீ பாக்கியவான் என்று சொன்ன ஒரே ஒரு சீஷர் பேதுருவாகத்தான் இருக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. மற்றவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க? இயேசுவுடைய பேர் என்ன அர்த்தம் இருக்குது, எபிரேயர்ல இருக்குது, லத்தீன்ல இருக்குது, கர்த்தர் சொல்றோம், இப்படி எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். ஆனால் பேதுரு சொன்னான், ஹல்லேலூயா, நீ கிறிஸ்து. நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அங்க ஒரு வசனத்தை நம்ம சொல்லப்படுறதை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
21, 22 வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அல்லேலூயா. இங்கே வாசிங்க 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனாலே எப்படி மரணம் உண்டாயிற்றோ, ஆமென், அதே போல ஒரு மனுஷனாலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷனால் அனுப்பப்பட்டு, அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதனுடைய பிள்ளைகளே, நான் இந்த வசனங்களை ஞாபகம் வச்சுக்க நிறைய சொல்லணும். 1 பேதுரு 3ನೇ அதிகாரம் 18ನೇ ವಚನ என்ன சொல்லுதுன்னா, 1ನೇ ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. ಬುಕ್ ಆಫ್ ಫಸ್ಟ್ ಪೀಟರ್ ಚಾಪ್ಟರ್ 3 ವರ್ಸ್ 18. இது பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. வரல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மாம்சத்திலே அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள் அவரை சாகடித்தது. ஆமென். அல்லேலூயா. மாம்சத்திலே அவர் மரித்தார். ஆமென். ஆனால் கிறிஸ்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க கவனமாக கவனிக்கணும். அல்லேலூயா. நீங்க எங்கனாவது மூளை விட்டீங்கன்னா வேற மாதிரி போயிடும் உங்களுக்கு. கர்த்தரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க 19வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், அந்த ஆவி அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயா, நாங்களே பல பிரச்சனைகளை உட்கார்ந்துக்கிறோம். இப்போ இந்த ரகசியம் எல்லாம் தேவையான்னு நீங்க கேட்பீங்க. ஆமென். இந்த பிரச்சனையெல்லாம் மறக்கிறதுக்கு தான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஏன் அதையே நினைச்சு என்ன ஆயிடுமோ நீ ஏன் கவலைப்படுறீங்க? ஆமென். ஒன்றும் ஆகாது. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியில, அதாவது ஒரு 3 நாள் பூமியில இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ மாம்சம் தான் அங்கே சிலுவையில உயிர் பிரிந்திருக்கிறது தவிர ஆவி என்ன செய்யல? ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த ஆவியில அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்தாரா? பிரசங்கித்தார். ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும். இங்க இருக்கிறவங்க சொன்னா இந்த சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ஆமென். வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவிகளை யாரா? 20வது வசனத்துல என்ன சொல்றது? அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இது குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சிகள்லாம் இருக்கிறது. ஆமென். நீங்க கர்த்தர் யூதாவில் பார்த்தா தண்டனைக்காக தூதர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், நியாய தீர்ப்புக்காக என்றெல்லாம் பல காரியங்கள் இருக்கும். அதை வேற விதமாக சொல்ல வேண்டும். இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு காரியத்தை என்ன சொல்ல வரேன்னா, மாம்சத்தில் மாத்திரம் அல்ல விடுதலை. ஆமென். ஆவியிலும் விடுதலை வேண்டும் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம புத்தி, மனசு, சரீரம். ஆமென். இது 3 சாதாரணமா. புத்தி கேட்டா உங்களுக்கு புத்தி இருந்தாருன்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு நம்ம துரோகம் பண்ணோம்? மனசாட்சி இல்லையாங்க? மனசு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல். ரொம்ப டயர்டான என்ன உடம்பு சரியான்னு கேட்கிறாங்க. ஆமென். அப்போ புத்தி, மனசு, உடம்பு. சரியா லோக்கலா சொல்ல போனா புத்தி, மனசு, உடம்பு. கர்த்தருக்கு சோதரம். உடம்பு சரியாம போய் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சரீரத்தில் சுகம் இல்லை அப்படி யாரும் சொல்றதில்ல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உடம்பு சரியில்லை. லேலூயா. இருந்து நிற்கிறவன் இலக்கணமாக சொல்லி இருப்பான். அவனுக்கு இருப்பு அப்படி இல்லை. உடம்பு இல்லை, சரீரம் அப்படியே சொன்ன கிடப்பான். உடம்பு சரி. இப்போ புத்தியும்
நல்லா இருக்குது, ஆமென், உடம்புக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்க, அவனுக்கு பேர் பேஷண்ட், வியாதிஸ்தன். அவனுக்கு பேர் என்னது? பேஷண்ட். அவனுக்கு புத்தியும் மனசும் நல்லா இருக்குது, உடம்பு மட்டும் சரி. அல்லேலூயா. சரி, மனசும் உடம்பும் நல்லா இருக்குது, புத்தி மட்டும் கெட்டு போயிடுது, மென்டல். அவனுக்கு என்ன பேரு? ஏதாவது இருந்தா இப்ப பாத்துங்க, என்ன இதுல இருக்கிறீங்கன்னு தெரியல. நீங்களா கத்துக்கு அல்லேலூயா இல்லைங்களா? அப்படின்றாங்க. ஆனா அவனுக்கு தெரியாம தான் சொல்லுவாங்க. ஒரு மென்டல் சொல்ல மாட்டாங்க, என்னட்டு அவன் லூஸ் அவன் சொல்ல மாட்டாங்க. திருப்பி பார்க்கணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நீ லூஸ் ஆகிடுற. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, புத்தியும் மனசும் நல்லா இருந்து சரீரத்துல சுகம் இல்லைன்னா அவன் யாரு? வியாதிஸ்தன் சொல்றோம். ஆமென். இப்போ மனசும் உடம்பும் நல்லா இருக்குது, புத்தி மட்டும் கொஞ்சம் கெட்டு போயிருந்தா அவனை பைத்தியக்காரன், மென்டல்னு சொல்றோம். அல்லேலூயா. அதனால புத்தியும் உயிரும் சரீரமும் இருக்குது, மனசு இல்ல அவங்கிட்டனா அவனதான் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான்னு சொல்றோம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உயிருக்கும் மூளைக்கும் சம்பந்தம் உண்டு. ஆமென். அப்போ அப்படிப்பட்டது இந்த 3 வகை இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நமக்கோ ஆண்டவர் இந்த 3 விடுதலை கொடுக்கிறவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசித்து பாருங்க சீக்கிரம். 32. யோவான் பவுல சுவார்த்தை 8ஆம் அத்தியாயம் 32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது நம்முடைய மனசாட்சி, நம்முடைய ஆத்துமாவை சுகமாக இந்த விடுதலை தான் நமக்கு பிரதானமான விடுதலையாக நினைத்திருக்கிறோம். வரல சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலை ஆயிடுச்சு, இன்னும் பணம் வந்துச்சா, வீடு வந்துச்சா, ஆஸ்தி வந்துச்சா, இன்னைக்கு நம்ம தைரியமா இருந்து காரணம் என்ன, ஒண்ணு இல்லாத நம்ம ஜெபம் பண்றது காரணம் என்ன? ஆமென். நாம சத்திய தேவனை சந்திக்க போறோம். வரல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36. அதுல 36. அதற்கு அவர் ஆகியால் குமாரனை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாக்கினார். விடுதலை இது சரீரத்திலே நமக்கு உண்டாகிற விடுதலை. அல்லேலூயா. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆமென். அதனால வாழ்நாளெல்லாம் சத்தியத்துக்கு விடுதலை எதுக்கு இல்ல. ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறவர். ஆமென். இயேசு தொட்டா 38 வருஷம். ஆமென். எழுந்து குதித்து நடந்தார். அல்லேலூயா. பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவை தொட்டார், சுகமானார். ஆமென். சிறுமனை தொட்டார், குஷ்டரோகியை தொட்டார், குருடர்களை தொட்டார், ஊமைகளை தொட்டார். இன்றைக்கும் அவர் தொட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். சாட்சிகளை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெரிய பெரிய மந்திரவாதிகளை கர்த்தர் தேசத்துல ஷேக்குகளை இயேசு தொட்டு இருக்கிறார். வரல சொல்லுங்க பார்க்கலாம். ரவி சகரியா என்ற ஒரு தேவ மனுஷன் கடந்த நாட்களை கர்த்தர் நிறுத்தலை அடைந்தார். அல்லேலூயா. அவர் நிறுத்தடைந்ததற்காக அநேகர் இயேசு அறியாதவர்கள் கரம் தட்டி கொண்டாடினார்களா? ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் அவர்கள் கை தட்டுகிறது தெரிகிறது அவர் எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவ மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் சத்தியத்தை அவ்வளவு தெளிவா சொல்லி அநேக ஷேக்குகளை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு இருக்கட்டும். நான் என்ன சொல்லுவேன், சரீர பிரகாரமான சுகத்தை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கீர்கள். அல்லேலூயா. அன்பான தேவர்களே, நீங்கள் கர்த்தர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 3 விதமான விடுதலை சொல்றாங்க. ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு விடுதலை. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலையோ உண்டு. அல்லேலூயா. நல்ல புத்தி நல்லா இருக்குது, சரீரம் நல்லா இருக்குது, மனசு சரியில்லைங்க, என்னவோ ஆவியில ஒரு கலக்கங்க, இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? ஆமாம். அப்ப பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் விடுதலையாக்கிறான், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலையும் உண்டு. ದೇವರ ಆತ್ಮವು ಎಲ್ಲಿದೆಯೋ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓ ಕುಮಾರನಾದ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನೀವೇನಾಗ್ತೀರಾ? ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತೀರಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಹಾಗಾದರೆ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತಹ ದೇವರು ಶರೀರದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ,
ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುವೆ ಮೇಲೆ ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟರು. ಆಮೇಲೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ ಆ ನೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ಸತ್ತೋದಂತ ಆತ್ಮನಿಗೆ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಸ್ವಾರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவர்களே, இதை குறித்து வேற விதமா ஆராய்ச்சிக்குள்ள போனால் வேற விதமா பேசலாம் இருக்கட்டும். ஆனா நான் முன்ன என்ன சொல்றேன்னா, எப்போ சென்ற ஆவிக்கு இந்த ஆவியில போய் இயேசு பிரசங்கம் பண்றாருன்னா, ஆமென், ஒருவேளை சொல்லுங்க பாருங்க, அவங்க மேல அக்கறை இருக்குதா இல்லையா? அவங்கதான் நான் கேட்கிறேன். ஒருவேளை சொல்லுங்க பாக்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஏன்னா இவர்கள் இயேசுவை அறியாம மரித்தவர்கள். ஒருவேளை சொல்லுங்க பாக்கலாம். மனசாட்சியின் காலத்தில் மரித்தவர்கள். ஹல்லேலூயா. அவன் சொல்ல, ஆண்டவரே, இப்படி ஒரு சுவிசேஷம், இப்படி ஒரு ரட்சிப்பு, இப்படி ஒரு ரட்சகர் எங்களுக்கு அறிந்திருந்தால் நாங்களும் மனதில் இருக்கலாம் என்று சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆமென். அதனால தான் ஐஸ்வர்யா சொல்றான், இன்னும் யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, போய் அனுப்புறதுல இடம் பண்ணட்டும், சொல்லட்டும், கர்த்தருக்கு சொல்றோம். அதனால பிரசங்கம் பண்ணார் என்ற வார்த்தையின் நிமித்தம் நான் ஒரு காலத்தை உங்களுக்கு தைரியத்துக்காக சொல்லிட்டு முடிக்கிறேன். பிரசங்கம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ கூட நீ மனம் திரும்புகிறதுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்தார் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒருவேளை சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவுதான். தூக்கு தண்டனை கோர்ட்ல சொல்லியாச்சா, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போக அவசியமே இல்லை. ஆமென். ஃபினிஷ். கர்த்தர் சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு ஆமென், தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். அவனுக்கு விஷயம் சொல்லியாச்சு, இதனாலதான் இப்படிதான் அதனாலதான் அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் அவனுக்கு லாயரோ அட்வொகேட் ஒன்றும் தேவையில்லை, அவனுக்கு முடிவாகி போச்சு. அப்படின்னா அதனால தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறதுனால கொரோனா உலகத்தின் முடிவு அல்ல. ஒருவேளை சொல்ல பார்க்கலாம், இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு என் ஆண்டவர் உங்களோடு கூட போராடி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை அறியும்படியாக, இயேசுவின் அன்பை அறியும்படியாக ஒரு நல்ல தருணத்தை, ஒரு நல்ல நேரத்தை ஆண்டவர் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளாகிய நம்மோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த நிலையில இருந்தாலும் கவலைப்படாத, உன்னோடு கூட தேவன் பேசுகிறார் என்று சொன்னா அது உன்னை மீட்டெடுப்பதற்காகத்தான் தேவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஏன் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஆமென். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அதனால லோக்கலா நாம பேசுவோம் விசுவாசிகள் என்று சொல்லி, ஆனா உலகத்தில் நம்ம என்ன சொல்றாங்க தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். கிறிஸ்தவர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியணும்னா அவங்க சொல்லி கொடுக்குங்களா? ஆமென். உங்களுக்கு சொன்னா எல்லாருக்கும் தெளிவாயிடும் பாருங்க, டக்கு தெளிவாயிடுங்க பாருங்க. எல்லா ஹோட்டலுக்கு போனா அலால் கட்டுன்னு போட்டிருப்போம். என்ன கட்டு? நான் இப்போ வச்சா தெரியும். ஐயா, அதுக்கு இருக்கு என்ன சம்பந்தம் சொல்றேன். இது ஹல்லேலூயா. அலால் போட்டுக்கிறேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அலால் என்பது ஒரு நல்ல வார்த்தை. அது ஆமென். அலால் செய்யப்பட்டது. அலால் என்ன அர்த்தம்னா, ஆமென், தேர்ந்தெடுக்கப்பட்டது, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். choice for God. அல்லேலூயா. யாருக்காக? ஆண்டவருக்காக என்ன செய்யப்பட்டது? தெரிந்து கொள்ளப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. நீங்களும் நானும் அதான் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். இனி நம்ம வீட்டுக்குள்ள கூட பண்ணிக்கலாம். திஸ் ஹவுஸ் ஹலால் ஹவுஸ். ஆமாங்க, உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கரெக்டாக ஹலால் ஹவுஸ் போடுங்க. என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட, இப்படி போடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹலால் ஹவுஸ் ஃபார் ஜீசஸ். இயேசுவினால் அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்ன இங்கிலீஷ்ல? இயேசுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஹலால் chosen by the Christ. இது ரொம்ப பெரிய விஷயம். ஹலாலோட சேர்த்து சொல்ற, ஹலால்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது தெரிந்து ஹலால் ஃபார் கிரைஸ்ட் ஜீசஸ். ஏதோ ஒன்று சொல்லாமே, இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட
ஆமென். இல்லைங்களா? என்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்றைக்கு நீங்கள் மறைத்தீர்கள். தேவனுக்கு ஏற்ற ஒரு உணவாய் நாம் மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். இப்ப வர போராட்டங்கள் இந்த மாதிரி வைரஸ் அது தொத்துலாம் வரும். ஆமென். அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் விடுதலைக்காக போராடுகிறோம். அல்லேலூயா. சரி, இது குறித்து நாம அப்புறம் கவனிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கும்படியாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது வந்து பிள்ளைகளே, ஆகினால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றோம், ஆண்டு நாம் மேம்படுவதாக இந்த வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அல்லேலூயா. இதைத்தான் பிலிப்பு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு விவரித்து சொன்னான். அல்லேலூயா. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்க, நாமெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள். அந்தியோகியாவிலே இவர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. ஆமென். அப்போ இயேசு கூட இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றோம், ஜீசஸ் ஃபாலோவர் என்று சொல்லி இருக்கலாம். ஆமென். இயேசுவின் சீஷன் என்று சொல்லி இருக்கலாம். கவனிங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் அவங்க சேர்த்து மொத்தமா ஒரு பெயர் வைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். என்னன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான் வித்தியாசமாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. நீ நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை அவன் பிரசங்கிக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு கேட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் நமக்கு 31ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. அடுத்து நமக்கு திங்கட்கிழமை நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1ஆம் தேதி வருகிறது. 5 மாதங்களை முடித்து 6ஆவது மாதத்திலே நாம் காண்பிக்க போகிறோம். அல்லேலூயா. நான் சொல்லும்போது எல்லாரும் வேடிக்கையாகவும் கர்த்தர் சொல்லும், சிலர் சந்தோஷமாகவும், சிலர் அதை கேலியாகவும், சிலர் அதை மன உறுதியோடு கூட நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். 2020 நாம் நிற்கிறது போர்க்களம், கிரவுண்டில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால நான் இப்போ பெருமை பாராட்டிக்கல, நான் சொன்னேன் இல்லை, கர்த்தருக்கு சொல்கிறோம். ஆனால் சொல்கிறேன் இப்போ கூட. ஆமென். கிரவுண்டில் இருக்கிற இந்த வருஷமே. அல்லேலூயா. நீ ஒரு பந்தயத்தில் நின்று கொண்டு இருக்கிறாய். கர்த்தருக்கு சொல்கிறோம், கவலைப்படாதே, கர்த்தர் நம்ம விஜயத்தை கட்டளையிடுவா. தோல்வி போல தெரியும். ஆமென். லாஸ்ட் பால் மாதிரி தெரியும். ஆமென். இந்த கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த லாஸ்ட் ஒரு பால், ஒரு ரன் இருக்கும், 2 பால் இருந்தாங்க. ஒரு ரன்னு 2 பால். வீட்டுக்கு அதை சொன்னா புரியுது. கத்தரில சொல்றோம், ஒரு ரன்னு 2 பால். டோனியும் சச்சின் தெண்டுல்கரும் நின்றுகிறார். உலகமே என்ன ஆயிடுது? பார்த்து நிற்குது. ஒரு பால் அடிச்சா ஆயிடும், 2 பால் அடிச்சா வின் ஆயிடும். சொல்றோம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளாலே சொல்லுங்க, அடிக்கிற அடி பாருங்க, 6. அல்லேலூயா. அடிச்சது கிரீன் பாஸ் தான். அல்லேலூயா. கத்தருக்கு ஆமா. எல்லாரும் நீங்க நினைச்சீங்க, பேட் மட்டும் எல்லாம் மாட்டிக்கிட்டு நீங்க தான் நின்றுக்கிறீங்கன்னு நினைச்சீங்க. ஐயா, கிரிக்கெட் தெரியாது, நான் ஆடவா சொன்னேன். அல்லேலூயா. ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியாதா? ஆமென். எனக்கு தெரியும், ஆனவனை கற்பனை பண்ணி பார்த்துக்கொள். அல்லேலூயா. என்ன வேகமாக வரட்டும், இன்னும் என்னென்னலாம் வரட்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு ஜெயிக்க கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்மை விடுவிக்கிற தேவன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நமக்கு விடுதலையாக்கி அதிலிருந்து நம்மை மீட்பை கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களாக அதனால நம்மை ஆண்டவர் சொந்த ஜனமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்துதான் சமாரியாவிலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்களை ஆழமான கிறிஸ்துவை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அவர் மாம்சத்திலே மரித்தார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். யாரு? கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு சிறிதாரிப்பட்டார், இயேசு சிறிதாரிந்தார் என்று சொல்லி அப்படியே வந்து அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் அவர்கள் அங்கங்களை வச்சு அவர்கள் வளர்ந்து வரும்போது கிறிஸ்துவை குறித்து பிரசங்க ஆரம்பித்தார். எந்த மனுஷனையும் இயேசுவை போல சொல்லாமல் கிறிஸ்துவை
அல்லேலூயா. அதனாலே அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள், நமக்குள்ளும் விடுதலை. இந்த காலை ஆராதனையில் அருமையான தேவ பிள்ளைகளே, நேரம் இல்லாதனால் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மென்டல் சரியா இருக்குதா, புத்தி சரியா இருக்குதா பாருங்க, இல்லை மனசு சரியா இருக்குதா பாருங்க, இல்லை சரித்திர சரியா பாருங்க. எதுவானாலும் இயேசு நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அடுத்த 1ஆம் தேதி வரைக்கும் தான் நாம் பொறுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு சொல்கிறோம். ஒரு வேலை 1ஆம் தேதிக்கு மேலே சபை கூடலான்னு சொன்னால் 1ஆம் தேதி காலையிலேயே இங்கே கூடி உங்களுக்கு ராவின் ஆராதனை இருக்கணும். இல்லை என்றால் உங்களுக்கு வீடுகள் தோறும் வந்து நான் உங்களுக்கு இந்த ராவின் ஆராதனை கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த ஒரு வாரம் பொறுத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்த காணிக்கை சோமங்களுக்காக நன்றி. அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ சொல்கிறேன், யாருக்காகவும் அத்தியாவசியமான பொருட்களில் மிக நெருக்கடியில் இருந்தால் நீங்கள் எனக்கு போன் செய்ய, என்னால் முடிந்த உதவி உடைய வீடுகளை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. மன சோதரம் 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 மகா கிருபையும் இரக்கங்கள் ஆண்டவரே. இந்த கால வேளை தேவரே தேவனை கொடுத்த நல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். ஆமாண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள ரகசியங்களை கர்த்தாவுக்கு சோதரம் நீங்கள் தெரிவித்ததற்காக நன்றி. தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்ட ஜனங்களை ஆசீர்வதித்து நாம் அதை பயன்படுத்திக்கொள்ளும். கிருபையாக தொடர்ந்து எங்களோடு இத்தனை நாட்கள் இந்த பிரச்சனை மத்தியில் நடத்தி வந்த தெய்வம் இனி நடந்த எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து எல்லாரையும் விடுவித்து காப்பாற்றி நாமத்தை ஒருவரை தீங்கு தொடாதபடி காப்பாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அபிஷேகம் எல்லா நேரம் இறங்கி இருக்கட்டும். எங்களுடைய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பசுத்தம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் இன்றும் என்றும் சத்தியத்தை எல்லா தேவச்சனோட பரிசுத்தவான் ஊழியக்காரருடைய போதலை திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒரு வாரத்தில் நம்முடைய குருவில் சத்யநாதனுடைய வீட்டில் மகள் எலிசபெத் நிமித்தமாக நன்றி சொல்கிற கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. தனித்தனியாக அவங்களை சொல்ல முடியவில்லை, வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் சொல்லியிருந்தார்கள். அநேக வந்து அதில் கலந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. கத்தருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கு தான் தெரியுமே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமலால் பாடத்தும் எங்களுடைய மனைவி கூட இறந்துட்டாங்க போன வாரத்தில். அவளுக்காக ஜெபங்க. நம்முடைய ராஜேஷ் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. தேவிகா என்ற மகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அவர்களுக்காக நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Thank you.